வணக்கம் சொந்தங்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 3600. இப்போ பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் என்னவா இருக்கும் இந்த 3600 பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஜுவல் போட்டு ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குன்ட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 47 ஹெச்பி வருங்க, நல்ல டார்க் இருக்கும், சேத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டாதுங்க. 2 வீல் டிரைவே நான் சொல்கிறேன், 4 வீல் டிரைவ்லாம் வந்து போகவே தேவையில்ல. எனக்கு வந்து ஓன் யூஸு, நான் அதிகமாக வந்து சேர் உழவு ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாங்க. ஃபுல் கேஜுவல்லாம் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், மைலேஜும் நல்லா கொடுக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல சேர் இருக்கக்கூடிய வயலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து சேர் போட்டிருக்கு. எங்கேயுமே பாருங்கள் வீல் ஸ்லிப்பேஜே கிடையாது. சேர் பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. நியூ ஹாலண்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃபேஸ் சீலிங் வருங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆயில் சீல் போகிறதோ இல்லை தண்ணி உள்ளே இறங்குறதோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ராப்ளங்கிறதே வராது. சேத்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து நியூ ஹாலண்டை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதிலே வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக எக்ஸல் எடுத்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 4710 வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் இதே 47 ஹெச்பி கேட்டகரி தாங்க வரும். அதை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டுறதுக்கெலாம் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ஷட்டில் ஷிஃப்ட் வருதுங்க, டக்குன்னு ரிவர்ஸ் ஃபார்வேர்டு போக முடியும். நீங்கள் நார்மல் யூசேஜிங்கும் போது இந்த 3600 வந்து சூஸ் பண்ணலாம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வீல் ஸ்லிப்பேஜ் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு ரொட்டவேட்டர் டெப்த் கொடுத்து ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்து ஓட்டுறாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா 15 RPM வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வண்டியில் ட்ராப்பேஜே கிடையாதுங்க, அது வாக்கில் அப்படியே பொடுவாட்டம் போகுது. அண்ணா இது வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? 5 வருஷமா? 20ல் லாஸ்ட்டா? எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருப்பீங்க? சொந்த ஓட்டுக்கு மட்டும் ஓடுதா? இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 ஹெச்பி கேட்டகரிங்க. பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 43 ஹெச்பி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்ட்ரா பிடிஓ கிடைக்குதுங்க, 7 ஸ்பீடு கொண்ட பிடிஓ வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பிடிஓ கிளச்சு வருதுங்க. பேலர் ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸி அக்சசபிளாக இருக்கும். ஒரு வரப்புலேயே நீங்கள் வந்து வண்டி ஏற்றுறீங்க, பிடிஓ டக்குன்னு ஆஃப் பண்ணுன்னா டக்குன்னு லிவர் இழுத்து விட்டு நீங்கள் அப்படியே வந்து ஹைட்ராலிக் லிவரை தூக்குனீங்கன்னா அழகாக வரப்பில் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பை மேலே வந்துருங்க ரொட்டவேட்ரு. அந்த டைமில் வண்டியை நிறுத்தி நம்ம இது பண்ணுங்கிறது கிடையாது, அப்படியே அசால்ட்டாக வரப்பில் வந்து ஏற்றலாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆக்சில் பிளானிட்டரி டிரைவ் வருதுங்க. பிளானிட்டரி டிரைவ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இழுவை நல்லாயிருக்கும், வீல் ஸ்லிப்பேஜ் வந்து கம்மியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லோப்லேருந்து இறங்குறீங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சி இறங்க தேவையில்ல. உங்களுக்கு ஸ்பீடே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளானிட்டரி டிரைவ் வந்து வேலை செய்யும். நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். இறக்கத்தில் வந்து பிளானிட்டரி டிரைவ் இருக்க வண்டியை கியரை நியூட்ரல் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்பீடில் தான் இறங்குமே தவிர அப்படியே விட்ட மேனிக்கு வந்து சர்ன்னு போகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் மெட்டல் ஃபேஸிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெட்டல் ஃபேஸிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சேத்துளவாகட்டும் இல்லை ஈர இடத்துல ஓட்டுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜினுக்குள்ளே, அதாவது ஆயிலில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் ஆகாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8+2 8+8ங்கிற கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸு இருக்குங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1800 kg வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி வருது. கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மிஸ் AFD கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் மிஸ்ஸிங் போகிறது கியர் ஷிஃப்டிங் வந்து நல்லா இருக்குங்க, ரொம்ப நாய்ஸி வருது அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து சேத்தோலவாகட்டும், எம்பி ஃப்ளோ, ரொட்டாவேட்ரு நார்மலாக ஓன் யூஸ்க்கும் ஓட்டுவேன், எப்போயாச்சும் கொஞ்சம் வாடகைக்கும் மிக்ஸ் பண்ணி ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குங்க பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் கஸ்டமர் ரிவ்யூஸுமே எடுத்திங்கன்னா யாருமே வந்து குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா எடுத்து நான் வந்து நல்லா பொழைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர யாருமே வந்து குறை சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த வண்டியை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க. இப்போ இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணும். டக்குன்னு அப்படியே மாற்றி எந்த கியர் ஸ்பீடில் ஃபார்வர்ட் போனோமோ அதே கியர் ஸ்பீடில் ரிவர்ஸ் போகலாம். நீங்கள் யாராவது நியூ ஹாலண்டில் 3600 டிராக்டர் வச்சுருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி எப்படி இருக்குது, மைலேஜ்லாம் எந்த மாதிரி, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்தெந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு என்னென்ன RPM செட் பண்ணலாம், எந்தெந்த கியர் போட்டு ஓட்டலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.